உலகத்திலேயே கிட்டத்தட்ட 195 நாடுகள்ல இந்தியா ஜிடிபில 4வது இடத்துல இருக்கு. இப்பதான் ஒரு கேள்வி வருது, 4வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடா இருந்தும் ஏன் இந்தியா இன்னும் வளர்ந்த இல்ல பணக்கார நாடா இல்ல? அதே சமயம் நம்ம ஜிடிபியை விட குறைவான ஜிடிபி இருக்கிற பல நாடுகள் வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல இருக்கே, அது எப்படி? இந்த குழப்பத்துக்கான விளக்கத்தை சிம்பிளா தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்கோப்பை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜிடிபினா என்னன்னு சுருக்கமா பார்க்கலாம். ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி செய்யப்படுற எல்லா பொருட்கள் அப்புறம் சர்வீசஸோட மொத்த மதிப்பு. வெறும் ஜிடிபி மட்டுமே ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் செல்வத்தையும் முழுசா காட்டுறதில்ல. ஒரு நாட்டை வளர்ந்த நாடா வகைப்படுத்த இன்னும் 3 முக்கிய காரணிகள் தேவைப்படுது. ஒன்னு, தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்வாங்க. இந்தியா பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. நம்மளோட மொத்த ஜிடிபி அதிகமா இருந்தாலும் அதை 140 கோடி மக்களுக்கு டிவைட் பண்ணும்போது தனிநபர் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மொத்த நாட்டோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் தொகை கம்மியா இருக்கணும், இல்ல மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி வருமானம் அதிகமா இருக்கணும். இதுல இந்தியா 143வது இடத்துல இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல தனிநபர் வருமானம் மிக அதிகமாக இருக்கும். இரண்டாவது, மனித மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த குறியீடு ஒரு நாட்டோட எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி, சுகாதாரம், மருத்துவ சேவை மற்றும் தனிநபர் வருமானம் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணுது. இதுல 193 நாடுகள்ல இந்தியா 130வது இடத்துல இருக்கு. மூன்றாவது, சமத்துவமின்மை, இன்இக்வாலிட்டி. இதுல இந்தியா 105வது இடத்துல இருக்கு. இந்தியால செல்வம் ஒரு சிலர் கிட்ட மட்டும் தான் குவிஞ்சிருக்காம். அதாவது வெறும் 10% மக்கள் தான் இந்தியாவோட மொத்த செல்வத்துல கிட்டத்தட்ட 80% செல்வத்தை வச்சிருக்காங்களாம். பெரும்பான்மையான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்கு. வளர்ந்த நாடுகள்ல இந்த இடைவெளி குறைவாக இருக்கும். சுவிட்சர்லாந்து, நார்வே போன்ற சில நாடுகள் இந்தியாவை விட மிக குறைவான ஜிடிபி வச்சிருந்தாலும் மத்த குறியீடுகள்ல நமக்கு ரொம்ப முன்னாடி இருக்காங்க. இந்தியாவும் மத்த குறியீடுகள்ல பின்னாடி இருந்தாலும் வேகமா முன்னேறிட்டு இருக்கு. 2047ல இந்தியாவோட 100வது சுதந்திர ஆண்டுல வளர்ந்த நாடுகள் பட்டியல்ல இந்தியா இருக்கும்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.